10.7க்கு கீழே போகலங்க. ஸோ நம்மளோட ட்ரைம் ஷோரூம் இது. என்ன பண்ணலாம், வண்டியை குறைச்சிடலாமா, வீல் சின்னது போட்டுடலாம். என்ன சொல்கிறீங்க? பட்னி 3, 2, 1 கோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். எஸ், இன்றைக்கி ஒரு வண்டியோட டெலிவரிக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து கிரீம்ஸ் ரோட்டில் இருக்க அந்த ஷோரூமு. இப்போ நான் போகிற வழியில் என்னென்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? அதே மாதிரி நம்மளோட அட்வென்ச்சரில் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு தான் புது பேட்டரி போட்டோம். எக்ஸைட் பேட்டரி தூக்கி செவட்டி கடைசியாச்சு. நன்றாகவே பிடிச்ச பேட்டரி அது. ஏதோ இத்து போன பேட்டரியை கையில் கொடுத்துட்டு ஒரு மாதம் ஓடினா போதும், அவனுக்கு அவ்வளோதானே வாரண்ட்டி இருக்குது, அதனால் அது ஒரு மாதம் ஓடினா போதும், அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டு ஆகட்டும்னு சொல்லி அந்த மாதிரி விட்டாங்க போல். இப்போ புது பேட்டரி போட்டப்புறம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து சாவி போட்டோன்னே பார்த்தீங்கன்னா 12.6 இருக்குது. செல்ஃப் அடிக்கலாமா? 10.7க்கு கீழே போகலங்க. ஆனால் ஏதோ டுபாக்கோ ஒரு பேட்டரியை தலையில் கட்டிட்டாங்க. லாஸ்ட்டு ஒரு 20 நாள் தான் இருந்தது டைமு, அந்த 12 months வாரண்ட்டி முடிகிறதுக்கு. அதனால் ஏதோ ஒரு டுபாக்கோ பேட்டரியை கையில் கொடுத்துட்டு இது பண்ணிட்டாங்க. இப்போ வாங்க 3:30க்கு நான் டெலிவரிக்கு நாங்கள் போய் ஆகணும். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 o'clock ஆக போகுது. ஸோ இன்னொரு ½ hour நம்ம அங்கே ரீச் ஆகிடலாம், ஓகேவா? போகிற வழியில் இப்போ மோட்டோ பிளாக் செட்டப்பில் மீட் பண்ணலாம். ஓகே, பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. இப்போ கிரீம்ஸ் ரோடுக்கு எது ஷார்ட் ரூட்டுன்னு பார்ப்போம். ஷார்ட் ரூட் இல்லை, இந்த ரோடெலாம் டிராஃபிக் காட்டுது. ஸோ பூந்தமல்லி அந்த ரூட்டு கோயம்பேடு பிடிச்சி போனால் தான் டிராஃபிக் கம்மியாக இருக்கும்னு சொல்லுது. சரி, ஓகே, நம்ம கோயம்பேடு ரூட்லேயே போயிடலாம், ஓகேவா? ரைட், மேப்பை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். இன்கேஸ் வந்து ஏதாவது ஷார்ட் ரூட் காட்டிச்சுன்னா டக்குன்னு மாறி போயிடலாம், ஓகேவா? ஹே, கடன்னு ஓப்பன் ஆகும். ஓ, என்னோடய கேஸோட இதில் வந்து இந்த போபோவில் மாட்ட முடியாதுங்க. என்னோடய கேஸ் வந்து அந்த ரகட் கேஸ் மாதிரி இருக்கும்ல, தடியாக ஒரு கேஸு. ஸோ அந்த கேஸு, அதனால் வந்து அது மாட்ட முடியாது. இப்போ வந்து என்ன பண்ணுவோம், அடித்து பிடிச்சி ஓடணும். சரி, போய்ட்டு வரமே. ஓகே, ரைட், கிளம்பியாச்சு. நேராக கிரீம்ஸ் ரோட் போயிட்டு நம்ம போயிட்டு வண்டியை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கோயம்பேடு கிட்ட வந்தாச்சு. ஸோ வந்து வண்டி டெலிவரி எடுக்க போகிறவர் வந்து இப்போ தான் காரில் பின்னாடி வந்துட்டுருக்காங்களாம். அவங்க இப்போ தான் மதுரவாயில் க்ராஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளும் கொஞ்சம் ஸ்லோவாகவே போயிட்டுருப்போம். ஏன்னா அவங்க காரில் வந்து ரீச் ஆகிறதுக்கு எப்படியும், ஏன்னா இப்போ டிராஃபிக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் தான், எங்கேயுமே ஸ்டக் ஆகலை. அப்படியே ஒரு 30, 40, 50 இந்த ரேஞ்சுக்குள்ளே அப்படியே போயிட்டே தான் இருக்குது, மூவிங்கில் தான் இருக்குது. அதனால் கார் வர்றதுக்கும் நம்ம அங்கே ஷோரூம் போய் சீக்கிரமாக சேர்ந்துருவோம் எப்படியும். அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டோன்னா ஏதாவது வண்டியை உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு கிடக்கலாம், ஓகேவா? ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் இது. ஸோ நம்மளோட ட்ரைம் ஷோரூம் இது. ஓகே, சரி வாங்க போய் முதல்ல யூ-டர்ன் அடிச்சுட்டு வருவோம். வந்தோடனே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும், கேப்டனுக்கு ஃபோன் பண்ணணும். ஸோ எங்கே இருக்காருன்னு தெரில. ஓகே, ட்ரைம் ஷோரூம்குள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய 6 எருமை மாடுங்க. அந்த மாதிரி தான் பேசணும்னு நினைக்கிறேன் இந்த வண்டியை பார்த்துட்டு. இது என்னது, இது போனோவில் T120. ஆனால் இதெல்லாம் பீட் பயங்கரமாக இருக்குங்க. இது என்ன மாடல்? ஸ்பீட் ட்வின்னா? ஸ்பீட் ட்வின்னு. இதுவும் ஸ்பீட் ட்வின் தான். அண்டு இது வந்து 660 ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்த வண்டியில் வந்துட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ் மட்டும் தாங்க கம்மி. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மல் 100cc 120cc வரும்ல, அந்த மாதிரி தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். ஸோ இவ்வளோதான் கிரவுண்ட் கிளியரன்ஸ். மற்றபடி இன்ஜினு இதுக்கெல்லாம் நம்பி வாங்கலாம். எஸ், என்ன அப்படியே நிற்கிற அப்படி? சரி, டக்குன்னு அடுத்த வண்டி புக்கிங் போட்டலாமா? வேணாமா? அப்படியே சில மாதிரி நிற்கிறேன். என்ன எடிட்டிங் பார்த்தீங்களா? ஓகே, இது வந்து 1200 ரேலி ப்ரோ. ஸோ நம்ம எடுக்க போகிறது வந்து எக்ஸ்ப்ளோரர், இதுக்கு அடுத்த மாடல், ஓகேவா? சரி, வண்டி வரட்டும். அங்கே இருக்கிறது வந்து 850 ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து 660 ஸ்போர்ட்ஸு, ஓகேவா? என்னடா வண்டி உன்னோட இவ்வளோ ஹைட்டாக இருக்குது? யார் வண்டி இது? உன்னோட வண்டியா? ஓகே, சூப்பர். இவருக்கு தாங்க வண்டி. என்னடா இன்னும் இவ்வளோ ஹைட் இருக்குடா வண்டி. என்ன பண்ணலாம், வண்டியை குறைச்சிடலாமா, வீல் சின்னது போட்டுடலாம்? வேணாமா? வேணாம்.
சாக்லேட் கொடுக்குற எல்லாருக்கும். ஆ ஆ நீ ஏறி உட்காரலையா? அவ்வளோதான் கேப்டன். இது சீட் ஹைட் எவ்வளோ? 850யா? 875யா? ஓகே. இனிமேல் ரைடுக்கு வந்து 3 பேரா? 3 பேர் தான் ஃபேமிலி. கேப்டன் இனிமேல் ஃபுல் ஃபேமிலி ரைடு தான். நல்ல பெரிய சைஸ் எருமாடுங்க. அந்த காமெடியை தான் போடணும் இந்த வண்டி எடுத்தா. கேப்டன் அந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு இது ரீல்ஸ்லலாம் ஒரு காமெடி போடுவாங்களே, நல்ல ஜைஜாண்டிக்காக இருக்குங்க, நல்ல பெரிய சைஸ் எருமாடுங்க. டைனாசரா? ஓகே டன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டி வந்து ஃபுல்லாக லோடட் பண்ணியாச்சு. இனிமேல் தான் கவர் போட போகிறாங்க. கவர் போட்டு ஓப்பன் பண்ணிடலாம். கேப்டன் வண்டியில் ஏறி உட்காருங்க. அவன் ஏறி படுத்துட்டான் டேங்கில். நீங்கள் மேம் தெரியலையா? தெரியுதா இப்போ மேம்? ஓகேடா, பரவாயில்ல. ப்ரோ லேசாக ரிமண்டா இந்த சர்வீஸ் தான் தரணும் மேம். மேம் பொக்கே மேம். மேம் மேம் பொக்கே வாங்கிக்கோங்க மேம். BMW அளவுக்கு இல்லைன்னு பரவாயில்ல. ஓகே மூஞ்சி தரேன் ஃபோட்டோ எடுக்கிறேன். இல்லை சே. ஹாப்பி பர்த்டே. அப்பா பிள்ளைங்க சொல்லுங்க. பர்த்டே பர்த்டே. எல்லா சாக்லேட் சாப்பிடு. அதுக்கு தானே வெயிட்டிங். போது தான் அவருக்கு சிரிப்பே வாயில. விடு. இதுக்காக தான் ஒன்றா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய் கலர் மாறிட போகுதுடா. தேடா தேய்ச்சி விட்றா வண்டி தேய்ச்சி விட்றா. ஃபுல்லாக க்ளீனாக இருக்கணும். சொல்லவே கூடாது சொல்லிட்டேன். கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். என்ன கேப்டன் ஸ்டிக்கர் எல்லாத்தையும் கிளிக்கிறீங்களா? ஓகே டன். கேப்டன் இதை பிச்சிரும். இப்போ வேணாம். ஸ்க்ராட்ச் ஆகணும் தலையில் எழுதிருக்கு. இப்போ வேணாம். ஹைவேஸில் போகும்போது செம்மையாக ஸ்க்ராட்ச் ஆகும். இப்போ வேணாம். 2 டேஸில் வந்துருந்தது. இது செம்மையாக. எப்போ ரைடு பண்ணுங்க? மேபி சண்டே. என்ன சொல்கிறீங்க? பட்னி 3 2 1 கோ. சந்தோஷமா? அதையும் நீ தான் பிச்சு விட்ட. ஸ்பீட் மாஸ்டர் ஞாபகம் இருக்கா இல்லையா? நீங்கள் அங்கே சென்சாரா? சென்சார் பார்த்து வச்சுக்கிறதா? சென்சார். இந்த சென்சார் மட்டும் அங்கே வச்சா போதுமா? இம்மொபிலைசேஷன் இது கீலெஸ். இது வந்து ஸோ இஃப் அட் ஆல் இந்த கீயும் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க வச்சுக்கலாம். பேட்டரி டெட் ஆகிடுச்சுன்னா ஆஃப் பண்ணி இதையுமே அங்கே வச்சா இது ஆகும். பேட்டரி டெட் ஆனாலும் அங்கே வச்சாலும் ஆகும். அதுக்கு தான் அது இம்மொபிலை சென்சார் அங்கே தான் இருக்கா? அங்கே வச்சுட்டு உடனே பண்ணாமல இல்லை வச்சுட்டு அங்கே எடுத்து பண்ணுவாமா? வச்சுட்டு யாராவது ஒருத்தர் பிடிக்கணும். 2 பேர் இருந்தால் தான் பண்ண. நீங்களே நின்றுட்டு பண்ணலாம். இங்கே இங்கேருந்து கேப் இருக்குமா இருக்கும். ஹேண்டில் பார் ரைட்டில் திருப்பியாச்சுன்னா 8 1. ஓகேடா. எட்டுது. ஓகே அண்டர்ஸ்டாண்ட். வெரி நைஸ்டா. சரிப்பா அவங்க வண்டி கீழே இறக்க போகிறாங்க. வாப்பலாம் கேப்டன். சாதாரண போட்டு கொடுத்துட்டாங்க. 30 லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கினாலும் சரி, 50 லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கினாலும் சரி, நாங்கள் போடுறது சாதாரணம் தான். அப்படியே நடுவில் வரக்கூடாது. அங்கேயே நீங்கள்
ஓகே ஐ ஆம் 1200 எக்ஸ்ப்ளோரர் கமிங். பாய் பாய். அங்கே வரேன், கோயிலுக்கு வரேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. சரி, ஹெல்மெட்லாம் போட்டேன். அது பரவாயில்ல, அது என்ன போகுது. மக்களே பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி டெலிவரி எடுத்தாச்சு. இப்போ பூஜைக்கு போகிறாங்க. இப்போ நானும் என்ன பண்ண போகிறேன், அங்கே போயிட்டு பூஜையில் போய் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறதில்ல உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வண்டி வந்து ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பூஜைக்கு தான் போகுது வண்டி. ஓகேவா? அந்த சென்ட்ரலுக்கு அந்த ஃப்ளைஓவர் ஏறுறதுக்கு முன்னாடியே இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க. நம்மளும் ஸ்ட்ரைட்டாக இப்போ அங்கே போயிடுவோம். அங்கே போயிட்டு அப்படியே ரிட்டன் வந்து ஸ்ட்ரைட்டாக அம்பத்தூர் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அம்பத்தூர் போனாங்கன்னா நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்மளும் வண்டியோட வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி பூஜைக்கு எடுத்துன்னு வந்தாச்சு. ஸோ வண்டி வந்து இப்போ தான் உள்ளே ஏதோ டோக்கன்லாம் வாங்கணுமா. ஸோ டோக்கன் வாங்க போயிருக்காங்க. ஸோ நான் வண்டி பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கேன். வண்டி வந்து நின்றோடனே ஏகப்பட்ட பேர் வந்து ஃபோட்டோஸ் தாங்க எடுக்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த ஃப்ரண்ட் உருவம் இருக்குது பாருங்கள், இந்த உருவம் வந்து அந்த சைஸுக்கு இருக்குங்க. 1 மீட்டர் இருக்கும் போல் சைஸு. ஆனால் நம்ம பேனியர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சுன்னா இந்த வண்டி பின்னாடி இந்த பக்கம் சொல்ல நார்மலாக தான் தெரியுது. பின்னாடி வந்து நம்மளுக்கு நார்மலாக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த பக்கத்தில் நடந்து வந்தோடனே அவ்வளோதாங்க, சரியான சைஸு. இதில் வந்து மெட்டல் டேங்கு, இதெல்லாம் மெட்டல் டேங்காக இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபைபர் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ட்ஷீல்டெலாம் வந்து பயங்கர பெருசு. நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் எதுவுமே இந்த வண்டிக்கு போட தேவையில்லைங்க, அது பாட்டு ஜம்முன்னு இருக்கும். கேப்டன் ஜஸ்ட் 300. தள்ளுங்க, முன்னாடி மூவ் பண்ணுங்க, முன்னாடி மூவ் பண்ணுங்க. அவ்வளோதான். சொல்லாம போலாம இப்படி சாயக்கூடாது, தெரியாதா? வண்டி பூஜை முடிஞ்சதா சார்? அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து வண்டி பின்னாடி வருது. வெயிட் பண்ணுதா, அதை தான் எடுக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கோம். வண்டி வரணும் பின்னாடி. செகண்ட் ஃப்ளோரில் 6 ஏறியாச்சு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏறுறா டேய். அடுத்தது எங்க கேப்டன்? வீடு தானா? ஓகே, வரேன், பின்னாடியே வரேன். ஹெவி டிராஃபிக் ஏரியாவாக போகிறோம், பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் போகிறோம். ப்ராக்டிஸ் இன்றைக்கே. டிராஃபிக் ஜாம் ஆகுது. போங்க போங்க, மெதுவாக போங்க. பாய் 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 பாய். வர பின்னாடி வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை முடிஞ்சிடுச்சு. ஸோ அவங்க வண்டி ஃப்ரண்ட்டில் கிளம்பிடுச்சு. இப்போ வந்து நல்லா பீக் டிராஃபிக்காக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே பொறுமையாக அவங்க பின்னாடியே ஊட்டிட்டு அவங்க வீடு வரைக்கும் போகலாம். ஓகேவா? இங்கேருந்து அம்பத்தூர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஹெவி டிராஃபிக் இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 1 ஹவர் ஆகும்னு நினைக்கிறேன் அம்பத்தூருக்கு. சரி, ஓகே கேப்டன். சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகுது. ஸோ அதனால் நம்ம இங்கேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்துடலாம். நம்ம லெஃப்ட் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். ஓகே ஓகே, பாய் பாய் பாய்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அவங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அம்பத்தூர் பைபாஸ் ஏறிடுவாங்க. நம்ம இப்படி பைபாஸ் ஏறி டோல்கேட் முன்னாடி போய் இறங்கிடலாம். ஆனால் வண்டி வந்து ஃப்ரண்ட் லுக் வந்து சப்பா சரியான சைஸுங்க. ஃப்ரண்ட் லுக்கு 1250 GSAவும் இதே மாதிரி தான் இருக்கும், செம்ம பெருசாக இருக்கும் ஃப்ரண்ட்டில். அதே மாதிரி அதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1250 GSA இது வந்து பாக்ஸர் இன்ஜினில், அது இன்ஜினே வந்து ரொம்ப வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கும். அதனால் வந்து இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கு சரியான மேசிவாக இருக்குது. ஆனால் பின்னாடி இருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நார்மல் வண்டி மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் ரொம்ப இதுவாக தெரில. ஆனால் பேனியர்ஸ்லாம் போட்டோன்னா அவள் தான் நல்ல ஒரு பெரிய சைஸ் எருமாடுங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. பேனியர்ஸ் எல்லாம் போட்டோன்னா அவர் ஃபுல் செட் அப்படியே அக்சசரிஸ் எல்லாமே போட்டே வாங்கிட்டார். வண்டி வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸே வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் சைன் பண்ண சொல்ல பார்த்தேனே, எவ்வளோ போட்டிருந்தாங்க, 21 lakhs, எவ்வளோ 21 lakhs to 22 lakhsக்குள்ளே இருந்ததுங்க எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. 21 lakhs சம்திங் ஏதோ போட்டிருந்தது. அதுக்கப்புறம் இது ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 25 lakhs 40,000 எவ்வளோ சொன்னாங்க. பட் ஆனால் எக்ஸாக்டாக அந்த ஆன் ரோட் ப்ரைஸ் எனக்கு தெரில. எப்படியும் ரைடுக்கு போக சொல்லலாம் இன்னும் வரும். ஃபஸ்ட்டு ஒரு 1000 கிலோமீட்டர் அவர் கையில் வந்து அழகாக ஓட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்காவாக ஒரு ஆள் கையில் டியூன் ஆகணும், ஒரு 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டரு. ஸோ அந்த மாதிரி டியூன் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து வண்டி வந்து பக்காவாக செட் ஆகிடும். அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி ஓட்டினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அது வந்து இப்போது எப்படியும் இந்த சாட்டர்டே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரைடு இருக்குது, மேபி இந்த வண்டி தான் எடுத்துகிட்டு வருவார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம் வந்தாச்சுன்னா நம்ம ஈசிஆரில் வேணால் ஒரு ரவுண்ட் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ரெடி வச்சுருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you in another video soon. Bye, take care my dear lovely friends. Bye.